வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, பிள்ளையார் சதுர்த்திக்கு நேற்று அவலில் கொழுக்கட்டை செஞ்சு காட்டினா அதே பூரணத்தை வச்சு இப்போ நம்ம இந்த கடலப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம்லங்க, பாவை காய்ச்சி அதிலே இந்த கடலப்பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு இதேமாரி அடுப்பில் வச்சு நல்லா கிண்டுனா கட்டி ஆகிடுங்க. இந்த மாதிரி வந்துடுங்க, சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசி ஒரு 3 மணி நேரம்னாலும் ஊறணுங்க, நல்லா ஊறணும் ஜவ்வரிசி. இது பாருங்க, எடுத்து அதில் நல்லா மாவு மாதிரி ஆயிடணும் ஜவ்வரிசி. இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு நம்ம இதை அரைச்சிடலாம். அரைச்சிட்டு கொஞ்சம் பிசு பிசுப்பாக தாங்க இருக்கும், லைட்டாக கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம், உப்பு அதில் போட்டு அரைச்சிடலாம். இதில் ஏலக்காய் போட்டு அரைச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதில் இப்போ நம்ம இந்த அரிசி மாவை போட்டு பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி செஞ்சு நம்ம இந்த பூரணத்தை இதில் உள்ளே வச்சு மடித்து கொழுக்கட்டை மாதிரி செஞ்சிடலாங்க எல்லா மாவையும். இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சாச்சுங்க. இப்போ இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ ஜவ்வரிசி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இதேமாதிரி நீங்களும் செய்யுங்க. சதுர்த்திக்கு அவலில் கொழுக்கட்டை செஞ்சு போட்டிருக்கேன். ஜவ்வரிசிலையும் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். கோதுமையில் கூட நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது மோதகம் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.